சாப்டரோட ஸ்டார்ட்டிங்லயே ஆலாக் டார்ஃபாக்சன் மெயின் பில்டிங்ல எல்லாருமே கூடியிருக்காங்க. முன்னாடி நம்ம ஹீரோவ தப்பா பேசணும்னும், இந்த மாரி ஒரு விஷயத்துக்கு நம்மள போய் கூப்ட்டுருக்காங்க பாரு. இது நம்ம டைம வேஸ்ட் பண்ற ஒரு விஷயம் தான். கேப்டன் நாங்க எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணீங்க? அவரு எங்களோட எங்களாடா இருக்கலாம். ஆனா இப்படி எங்கள வெயிட் பண்ண வைக்கிறதுக்காகவே இப்படி எங்கள கூட்டியிருக்காரா? இது எங்களுக்கு டைம தான் வேஸ்ட் ஆக்கிட்டு இருக்கு. வந்துருவாரு, வந்துருவாரு. எங்களாடு வந்துட்டாரு. அப்படின்னு சொன்னோனே எல்லாருமே திரும்பி பார்க்குறானுங்க. நம்ம ஹீரோவும் என் பேச்ச கேட்டு இவ்வளவு தூரம் வந்ததுக்கு ரொம்பவே நன்றி. இந்த அனௌன்ஸ்மென்ட்ட எல்லாருமே இருக்கும்போது பண்ணா தான் நல்லா இருக்கும். அதனால தான் உங்க எல்லாத்தையுமே கூப்பிட்டேன். என்ன அனௌன்ஸ்மென்ட்டா? 5த் எல்டர் நீங்க தானே சொன்னீங்க. நான் ரொம்பவே சின்ன பையன். இந்த கிளான வழிநடத்துற அளவுக்கு எனக்கு பொறுப்பு இல்ல. உள்ள இருக்கிற அஃபேர்ஸ பாத்துக்கறனாச்சும் நீங்க யாருனாச்சும் நியமிச்சாகணும். அப்ப நீங்க தானே சொன்னீங்க. அதத்தான் நான் இப்ப பண்ண போறேன். ஆமா அத நான் தான் சொன்னேன். எதனாச்சும் எல்டர் உங்க மைண்ட்ல இருக்காங்களா? யாரு சொன்னா? நான் எல்டர தான் சூஸ் பண்ண போறேன்னு. அப்ப யார சூஸ் பண்ண போறீங்க? அப்படின்னு அவங்க பேசிக்கிட்டு இருக்கும்போது வெளியில ஒருத்தவங்க வர்றாங்க. யார்றான்னு எல்லாரும் திரும்பி பார்த்தா, இத்தன வருஷம் கடந்த பிறகும் இவங்க எப்படி இப்படி இருக்காங்க? இவங்கள தவிர நம்ம கிளான கரெக்ட்டா வழிநடத்துறதுக்கு யாருமே இங்க இல்ல. எல்லாரும் ஒத்துக்கிறீங்க தானே? டீமன் லார்டோட அட்டாக்குக்கு அடுத்து பாய்சனஸ் பினிஷ எல்லாருமே வெளிய தொரத்திட்டானுங்க. அவங்களுக்கு ஹையர் பொசிஷன கூட குடுக்கல. பரவால்ல. எல்லாமே எனக்கு தெரிஞ்ச முகங்களா தான் இருக்கு. பல வருஷங்களுக்கு கழிச்சு ஃபீனிக்ஸ் இப்பதான் சாம்பல்ல இருந்து வந்திருக்கு. உங்களோட பெருமைக்கு நன்றி. என் பேரு ஜிகே டாங். இனாகரேஷன் நடக்கிற முன்னாடி நாள் நைட்டு. இது ரொம்பவே நல்லா இருக்கு. ஏன்னா நான் டிரான்ஸ்ஜெண்டர் லெவல அடைஞ்சுட்டேன். ஆனா என் பாடியில இருந்து வர இந்த துர்நாற்றத்த மட்டும் என்னால சமாளிக்க முடியல. அந்த மெய்டு அவங்களும் இந்த மாரி என்னைய பார்ப்பாங்கன்னு நெனச்சு கூட பார்க்கல. என்னோட இன்டர்னல் எனர்ஜிய நான் மேனிஃபெஸ்ட் பண்ண இனியும் எனக்கு பயிற்சி தேவைப்படும்னு நெனைக்கிறேன். இல்லைன்னா அது காலப்போக்குல கூட வரலாம். நான் டிரான்ஸ்ஜெண்டர் லெவலுக்கு வந்த பிறகு தான் நான் யோமோங்கோட லெவல கரெக்ட்டா பார்க்க முடியுது. அவன் டிரான்ஸ்ஜெண்டர் லெவலோட நெக்ஸ்ட் ஸ்டேஜ்க்கு போக தயாரா இருக்கான். ஈவன் ஆர்த்தடாக்ஸ் லீடர் கூட அவரோட 20 வயசுக்கு மேல தான் டிரான்ஸ்ஜெண்டர் லெவல்ல அடைஞ்சாரு. என்னதான் இருந்தாலும் நானும் என் பையனும் இன்னைக்கு நைட் நெறையவே பேச வேண்டியது இருக்கு. அம்மா டிரான்ஸ்ஜெண்டர் லெவலுக்கு அடைஞ்சதுக்கு வாழ்த்துக்கள். இது எல்லாத்துக்குமே காரணம் நீதான். சரி இங்க வந்து உட்காரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் நல்லா பேசிட்டு, சரி எல்லாமே இருக்கட்டும். நீ எப்படி டிரான்ஸ்ஜெண்டர் லெவல அட்டைன் பண்ண? உனக்கு ரொம்பவே சின்ன வயசு தான் ஆகுது. இப்படி ஒரு வயசுல நீ இவ்வளவு பெரிய அச்சீவ்மென்ட்ட பண்ணியிருக்கிறது என்னால நம்பவே முடியல. இது உண்மையாவே ஒரு நல்ல கொஸ்டின் தான். ஆனா நான் இதுக்கு எப்படி ஆன்சர் பண்றது? என்னோட போன வாழ்க்கையில நான் என்லைட்மென்ட் அடைஞ்சுட்டேன். அந்த மெமரிய வச்சு நான் இப்ப டிரான்ஸ்ஜெண்டர் லெவல் அடைஞ்சேன். அப்படிலாம் என்னால சொல்ல முடியாது. சரி நம்ம அந்த ப்ராசஸ்ல நடந்த விஷயத்த வச்சு கொஞ்சம் உருட்டுவோம். நீங்க கேள்விப்பட்டீங்களா? தேர்ட் எல்டர் வந்து 10 பாய்சன்ல ஒண்ண ப்ராசஸ்ல குடுத்து விட்டாராம். ஆமா. ஃபயர் டிராகன் பிரீத் பாய்சன். அத அவங்களோட கிராண்ட் டாட்டருக்கு தானே குடுத்து விட்டுருந்தாரு. ஆமா. நான் அத குடிச்சிட்டேன். என்ன என்ன சொல்ற? இப்ப என்ன சொன்ன? நீ அத குடிச்சிட்டியா? நீ இறந்திருந்தீன்னா என்ன ஆயிருக்கும்? வெல் நீங்க பாக்குறீங்கல்ல. இப்ப நான் நல்லா தான் இருக்கேன். கு பாய்சன் பேட்டில் நடந்துகிட்டு இருக்கும்போது ரியோங் என்னைய பாய்சன் பண்ணிட்டா. நான் அப்பயே என்லைட்மென்ட் அடைஞ்சு டிரான்ஸ்ஜெண்டர் லெவல ரீச் பண்ணிட்டேன். இதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது. எனக்கு புரியுது. ஏன்னா என்லைட்மென்ட் அடைய பல வழிகள் இருக்கலாம் போலயே. அவங்க இத எப்படி எடுத்துக்கிட்டாலும் எனக்கு சந்தோஷம் தான் இது. அடுத்து இன்னொரு விஷயம் நான் உங்ககிட்ட கேட்கணும். நான் குளிச்சுக்கிட்டு இருக்கும்போது மேய்ச்சல் வந்து தான் என்கிட்ட இத சொன்னாங்க. ஹால் ஆஃப் மெடிசின நீ அழிச்சிட்டியாமே. நான் இந்த ஒண்ணனாச்சு உண்மை சொல்லணும் இவங்க கிட்ட. ஏன்னா இது அப்பாக்கு சொந்தமான விஷயங்கள். ஆமா அத நான் தான் பண்ணேன். அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் எல்லா விஷயத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கான். ஓ இதுதான் நடந்துச்சா? நான் ஏற்கனவே சந்தேகப்பட்டேன். இருந்தாலும் இது நடந்திருக்காதுன்னு நான் நம்பினேன். ஆனா இது உன் ஃப்ரெண்டுக்கு ரொம்பவே கஷ்டமா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். யோமாங் எனக்கு ஒரு ஃபேவர் இருக்கு. என்னதம்மா? என்னோட ஹஸ்பண்ட இழந்த பிறகு கடந்த சில வருஷமா நான் உன்னையும் இழந்துருவேணும்னு சொல்லிட்டு ஒரு கோஸ்ட் மாரி தான் வாழ்ந்துகிட்டு இருந்தேன். ஆனா இப்ப நான் அந்த மாரி இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன். நீங்க எனக்கு சான்ஸ் குடுத்தீங்கன்னா, நான் ஃபவுண்டேஷன பில்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஏன்னா அப்பதான் அந்த இடத்துக்கு உங்கள தவிர வேற யாரும் வரமாட்டாங்க. இது பாய்சனஸ் ஃபீனிக்ஸ் தானே. அவங்க எப்படி அவங்களோட யூத்ல இருந்த மாரி இருக்காங்க. அவங்களோட இளமைய அவங்க எப்படி ரீகெயின் பண்ணாங்க. இது ஜிகே தானே. சரி எல்லாரும் எங்க அம்மாக்கு ஒரு வார்ம் வெல்கம் குடுங்க. ஏன்னா அவங்க ஜிகே டாங் த பாய்சனஸ் ஃபீனிக்ஸ். இப்ப டேங்க் கிளானோட நியூ லீடரும் அவங்க தான். சும்மா ஒரு பேருக்கு ஒரு ஆட்சியாளர வைக்காமவே நியூ லீடரவே வச்சுட்டியான். எல்லாரும் இங்க வந்ததுக்கு ரொம்பவே நன்றி. நான் என்னதான் கிளானோட லீடராவே இருந்தாலும் என் மகன் வர்ற வரைக்கும் தான் நான் ஆட்சி செய்வேன். என்ன இருந்தாலும் எங்களாடி என் மேல நம்பிக்கை வச்சிருக்க காரணத்துக்காண்டி நான் இந்த கிளான மறுபடியும் ரீபில்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஒரு ஸ்ட்ராங்கான கிளானா. சரி காலையில இருந்து நம்ம எல்லா வேலையும் பார்த்துப்போம். அவங்க பதவி ஏத்த அடுத்த நாளே மிகப்பெரிய சூறாவளியே வந்துச்சு. அந்த வீழ்ந்துகிட்டு இருந்த ஹால் ஆஃப் மெடிசன ஹால் ஆஃப் ரிமன்ஸ்னு ஒரு பேரை கொடுத்தோம். அதுக்கு ஐஜியோனோட தாத்தாவை ஹெட்டாவும் ஐஜியோன சப்ஹெட்டாவும் போட்டோம். யூரியோட ஃபாதர் நியூ டைரக்டர் கவுன்சிலோட ஹெட்டா இருந்தாரு. அவர் தான் மிச்சம் எல்லா வேலையும் பார்த்துக்கிட்டு இருக்காரு. பினான்ஸ்ல இருக்கிற எல்லாத்தையும் கண்டுபிடிச்சு எல்டர் மறைச்சு வச்சிருந்த காசையும் கண்டுபிடிச்சிட்டாரு. அது எங்களுக்கு இப்போதைக்கு போதுமானதா இருக்கு. பாய்சன் லார்ட் யூனிட் அதோட கேப்டன் ஜிகே டாங் அதிலிருந்து டிஸ்மிஸ் பண்ணிட்டோம். பெரும்பாலான எல்டர் அவங்களோட காசை அவங்க பதுக்கி வச்சிருந்தாங்க. அதோட இந்த மாதிரி சம்பாதிக்க அவங்களோட அதிகாரத்தை தப்பா யூஸ் பண்ணிருக்கானுங்க. அந்த மாதிரி செஞ்ச எல்லாத்துக்குமே அவங்களோட போஸ்ட்ல இருந்து நாங்க டிஸ்மிஸ் கொடுத்துட்டோம். இது எல்லாமே கிட்டத்தட்ட 4-5 நாள்லயே நடந்துருச்சு. அவங்க பிறக்கும் போதே ஒரு லீடரா தான் பிறந்திருக்காங்க. எங்க அம்மாக்கு தான் நன்றி சொல்லணும். ஏன்னா மோஸ்ட் ஆஃப் த கிளான் இன்டர்னல் இஷ்யூவை அவங்கவே பாத்துக்கிட்டாங்க. முதல்ல நான் ப்ராசஸ்ல ஃபர்ஸ்ட் நான் பார்ட்டிசிபேட் பண்ணும்போது நானும் எங்க அம்மா ஒரு நார்மலான லைஃப் வாழணும். அதுக்கு தான் நான் ப்ராசஸ்ல ஸ்டார்ட் பண்ணேன். ஆனா இப்ப கொஞ்சம் பீப்பிள் எனக்கு ஃப்ரெண்ட்ஸ்ன்னு சொல்லிக்கிருக்காங்க. சபார்டினேட்ஸும் என்னைய ட்ரஸ்ட் பண்ணி என் பின்னாடியே வர்றாங்க. நூத்துக்கணக்கான மக்கள் எங்களோட கிளானையும் என்னையும் நம்பியிருக்காங்க. எல்லாத்தையும்
நான் தான் ப்ரொடெக்ட் பண்ணியாகணும். இதுல ரொம்ப ஃபன்னியான விஷயமே, நான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி என்னைய கூட பாத்துக்க முடியாம ரொம்பவே மோசமான நிலைமையில இருந்தேன். நான் ஏன் தான் பிறந்தேனோன்னு அப்ப எனக்கு தோன்ற மாரி இருந்துச்சு. ஆனா இப்ப நான் ரொம்பவே ஸ்ட்ராங் ஆகணும். அது மட்டும் தான் நான் நெனைக்கிறேன். அதோட யாரையும் என் கிளான தொட விட மாட்டேன். யாரா இருந்தாலும் சரி, அது டார்க் ஆர்த்தடாக்ஸ் செட்டா இருந்தாலும் சரி, டீமன் லார்டோ வெஸ்ட் கவுன்ஸா இருந்தாலும் சரி, அவங்கள யாரையும் இந்த கிளான நெருங்க விட மாட்டேன், தொடவும் விட மாட்டேன். அங்க கட் பண்ணி வேற ஒரு இடத்துல டாங் கிளான்ல நியூ இங்கிலாந்து வந்திருக்காரா? ஸோ அவங்களோட கிளானுக்கு இப்பதான் புது லீடர அறிவிக்க வேண்டிய டைம்னு நெனைக்கிறேன். மை லார்ட் நான் வரலாமா? இங்குமாக்கியும், யாங்சோவையும் டாங் கிளானோட நியூ லார்ட் தோற்கடிச்சுட்டாரு. அவங்க 2 பேரும் நம்ம கிளானுக்கு செஞ்ச நல்லதையும், நம்ம கிளான் அவங்களுக்கு காட்டுன அந்த உரிமைக்கும், நம்ம வந்து டாங் கிளான் அதோட பழைய பவருக்கு போறதுக்கு முன்னாடியே, நம்ம அத வேரோட பிடுங்கி எறிஞ்சாகணும். இவங்க ஃபயர் செக்ட் லீடர். பேரு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். அதனால பேர விட்டுருவோம். இவன் தான் அந்த ஆர்த்தடாக்ஸ் செட்டோட லார்டு. எனக்கு அப்படி எதுவும் தெரியலையே! என்ன லார்ட் சொல்றீங்க? உங்களோட சபார்டினேட்ஸ கில் பண்ணியிருக்கிறது, உங்களோட அத்தாரிட்டிய சேலஞ்ச் பண்றதுக்கு சமானம். நான் உங்கள ஏற்கனவே வார்ன் பண்ணலையா? டாங் கிளான போய் தொடாதீங்கன்னு. ஏன்னா அதோட யூஸ் இனி நெறைய இருக்கு. என்னோட ஆர்டருக்கு எதிரே போயி, அந்த 2 முட்டாளுங்களும் அவங்களோட விலையா அவங்களோட உயிர குடுத்துட்டு வந்திருக்கானுங்க டாங் கிளான் கிட்ட. இப்ப அவனுங்க தான் என்னோட அத்தாரிட்டியவே சேலஞ்ச் பண்ற மாரி இருக்கு. உண்மைய சொல்லப்போனா, அவனுங்க டாங் கிளானோட எங்லாடு கிட்ட செத்ததுக்கு அவனுங்க ரொம்பவே பெருமைப்பட்டுக்கணும். ஏன்னா அப்படியே திரும்பி வந்திருந்தானுங்கன்னா, என்னோட கோபத்துக்கு அவனுங்க ஆளாயிருப்பானுங்க. ஆனா எனக்கு கொஞ்சம் இன்ட்ரஸ்டிங்கா இருக்கு. எப்படி அவங்க 2 பேரையும் அவர் சமாளிச்சாரு? எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் ஸ்கில்டு பெர்சனா இருப்பாருன்னு நெனைக்கிறேன். டாங் கிளானுக்கு லெட்டர் எழுதுங்க. எங்களாட டாங் கிளான்ல இருந்து இன்வைட் பண்ற மாரி. அதுவும் வரப்போற சிச்சுவானோட பென்குயிஸ்டுக்கு. பென்குயிஸ்ட் மீன்ஸ் விருந்துன்னு நெனைக்கிறேன். அப்படின்னு சொல்றதோட இந்த சாப்டர் இங்கேயே முடியுது. சாப்டர் 23ஓட ஸ்டார்ட்டிங்லயே நீங்க இருக்கிற எல்லா விஷயத்தையும் கரெக்ட்டா கொண்டு போயிட்டு இருக்கீங்க. நான் இந்த கிளானோட அஃபேர்ஸ கவனிச்சுக்கிட்டு கொஞ்ச நாள் ஆயிருச்சு. ஆனா எனக்கே தெரியல இத நான் எப்படி சமாளிச்சேன்னு. உண்மையாவே நானே கூட இந்த மாரிலாம் சமாளிச்சிருக்க முடியாது. ஆனா அம்மா நீங்க மறுபடியும் உங்களோட இன்டர்னல் எனர்ஜிய மறைச்சு வச்சிருக்கீங்களா? நீயே சொல்லு. உன்னைய 2 தடவ முட்டாளாக்க முடியுமா என்ன? ஆனா இது போன தடவ இருக்கிற மாரியே தான் இருக்கு. எனக்கு எதுவுமே புரியல. நீங்க தான் இப்ப டிரான்ஸ்ஜெண்டர் லெவலுக்கு போயிட்டீங்களே. எதுக்கு இன்னும் மறைக்கிறீங்க? அதுக்கு எதனாச்சும் காரணம் இருக்கா என்ன? இது என்னோட ஸ்ட்ரென்த்த மறைக்கிறதுக்கு மட்டும் இல்ல. நான் ஹிட்டன் எனர்ஜி பிரசன்ஸ் அப்படின்னு ஒரு சீக்ரெட் டெக்னிக்க நம்ம கிளானோடத யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இத நீயும் செய்யணும்னு நான் நினைக்கிறேன். ஆனா எதுக்கு? இத எக்ஸ்பிளைன் பண்ண நம்மளோட ஆன்செஸ்டர்ல ஒருத்தரோட ஸ்டோரிய உனக்கு நான் சொல்லணும். அந்த ஒருத்தர் தான் இந்த டெக்னிக்க கிரியேட் பண்ணாரு. டாங் கிளானோட ஃபர்ஸ்ட் ஹெட்டும் அவர்தான். ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி சிச்சுவான்ல இருக்கிற ஒரு வில்லேஜ பிளேக் பரவுச்சு. ஃபுட் எல்லாம் என்னதான் இருந்தாலும் அவங்க பஞ்சத்துல இருந்த மாரியே தான் இருந்தாங்க. யாரும் அந்த இறுதி சடங்கெல்லாம் செய்யாதனால அங்க இருக்கிற எல்லாத்தையுமே எரிக்க வேண்டிய சூழ்நிலை இருந்துச்சு. ஆழமாவே அவங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். இந்த பிளேக் நோய் நம்ம கிராமம் ஃபுல்லா பரவிருச்சுன்னு. ஆனா அவர் ஒருத்தர் மட்டும் இதுல இருந்து எக்செப்ஷன். ஒரு 10 வயசு பையனுக்கு எப்படி அந்த நோய் பரவாம இருந்திருக்கும்? அவங்களுக்கு அந்த நோய் வந்தனால அவங்க எல்லாருமே பிளைண்ட் ஆயிட்டானுங்க. அவங்களுக்கு தெரிஞ்ச எல்லா விஷயமும் அந்த பையனால மட்டும் தான் இந்த பிளேக் ஊருக்குள்ள வருதுன்னு. அவன கிராமத்த விட்டு வெளிய அனுப்புனனால அவனுக்கு நெறைய வழிகளும் இல்ல. அவன் ரெயில்ல இருந்து தப்பிக்க குகையில தான் வாழ்ந்து வந்தியான். அதோட கடவுளுக்கு வச்ச சாப்பாட அவன் திருடி தின்னுக்கிட்டு இருந்தியான். இதுதான் அவனுக்கு சர்வே பண்றதுக்கு ஒரே வழியா இருந்துச்சு. அதோட அவனோட தனிமையான 1 டே போயிருச்சு. 2ண்ட் டேவும் இதே மாரி போச்சு. ஆனா 3rd டே இருந்து அந்த டெம்பிளுக்கு ப்ரே பண்ண யாருமே வரல. அந்த பையன் கம்ப்ளீட்லியா இப்ப தனிமையில இருந்தியான். அவன் அவனுக்குள்ளேயே கேட்டுக்கிட்டியான். நம்ம மட்டும் இதுக்கு எதுக்கு அஃபெக்ட் ஆகலன்னு சொல்லிட்டு. அவனுக்கான பதில் அவனுக்கு கூடிய சீக்கிரமே கிடைச்சுச்சு. அட்லீஸ்ட் அந்த மிஸ்டீரியஸ் குரூப் வந்து அவன அப்ரோச் பண்ணாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் அந்த பையன்கிட்ட பாய்சன் நாலிஃபை ஸ்கில் இருந்துச்சுன்னு. மார்ஷியல் ஆர்ட்ஸ் ஹிஸ்டரியிலேயே ரொம்பவே மோஸ்ட் பயங்கரமான அசாசினேஷன் கில்டு அதுதான். மூன் ஷேடோ பாய்சன் அசாசினேஷன் கில்டு. அவனுங்க எல்லா கான்டினென்ட்ல இருந்தும் ரொம்பவே திறமையான குழந்தைங்கள கிட்னாப் பண்ணிட்டு போயிட்டு அசாசினா மாத்துறதுக்கு ட்ரெய்னிங் குடுப்பானுங்க. அவனுக்கு டெய்லியும் பாய்சன் ஸ்பில் தான் குடுப்பானுங்க. அதோட ஆன்டிடோட்டையும் குடுப்பானுங்க. அப்ப நான் அவன் தப்பிக்க மாட்டியான்னு சொல்லிட்டு. அவன் வளர்ந்த பிறகு ஒரு அசாசினா மாறுனியான். அதோட அவன் ஒரு ஆன்டிடோட் எடுக்காதவங்க எப்படி இறந்தாங்கன்னு அப்ப பாத்தியான். அப்பதான் புரிஞ்சுக்கிட்டியான். நம்மளோட கிராமத்துக்கு பிளேக்க பரப்புனவங்க இவங்க தானே. அது அந்த பையனோட தவறு கிடையாது. இந்த விஷயம் தெரிஞ்சுக்கிட்ட உடனே அவன் ஸ்ட்ராங்காக ரொம்பவே முயற்சி பண்ணியான். அவன் ரொம்பவே மோசமான ரெக்வெஸ்ட்ட கூட அவன் அக்செப்ட் பண்ணிக்கிட்டியான். அத கம்ப்ளீட்டும் பண்ணி எல்லா மிஷனையும் முடிச்சியான். கடைசில அந்த பையன் ஒரு சுப்ரீம் மாஸ்டர் வாரியர் கூட கில் பண்ணிட்டியான். ரொம்பவே நல்லா பண்ண. இப்ப நம்ம கிளான பார்த்து இந்த உலகமே பயப்படுது. நான் உனக்கு 5 தல சிறந்த அசாசினோட பேர தரேன். அதோட உனக்கு டிசைர் எதுல இருக்குன்னு சொல்லு. அத நான் உனக்கு தரேன். எனக்கு வேணும். என்ன வேணும்? உண்மையிலேயே எனக்கு எதுவுமே வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற எல்லாத்தையும் அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்கான். அந்த பையன் ஆல்ரெடி ஹையர் ரிலிமுக்கு போயிட்டியான். வாரியர் மாஸ்டர் கூட சண்டை போட்டதுல அவன் என்லைட்மென்ட்ட கெயின் பண்ணிட்டியான். கில்டுல கத்துக்கிட்ட மார்ஷியல் ஆர்ட்ஸ வச்சு அவனே ஒரு டெக்னிக்க கிரியேட் பண்ணியான். ரெயின் ஆஃப் மில்லியன் ஃப்ளவர்ஸ். அப்படியே ஷேடோ பாய்சன் அசாசினேஷன் கில்டு அதுவும் மறைஞ்சிருச்சு. அதுவும் ஒரு ஓவர் நைட்ல அவரோட சந்ததிகள் சிச்சுவான்ல இடம்பெயர்ந்தாங்க. அதுதான் இப்ப டாங்க்லானா வளர்ந்து வந்திருக்கு. இன்னைக்கு வரைக்கும் அவர ஷேடோலெஸ் விசிஸ்டர் அப்படின்னு தான் இந்த உலகம் ஞாபகம் வச்சிருக்கு. அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவும் கண்ணு முழிக்க நம்பீரவும் தூங்கிட்டு இருக்கான். அவங்க அம்மாவும் எந்திர்றா அப்படின்னு சொல்லிட்டு கன்னத்துல கிழி வச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆஹா! நம்ம கிளானுக்கு இவ்வளவு இன்ட்ரஸ்டிங்கான பேக் ஸ்டோரி இருக்குன்னு எனக்கு தெரியவே தெரியாது. ஆனா நம்ம கிளானோட வளர்ச்சிக்கும் ஹிடன் எனர்ஜி பிரசன்ஸ் டெக்னிக்குக்கும் என்ன சம்பந்தம்? 5 பெஸ்ட் அசாசின் அதுக்கடுத்து கில்டு மாஸ்டர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு எக்கச்சக்க
கால கில்டு வச்சிருந்துச்சு. அவங்க எல்லாத்தையும் எப்படி ஷேடோலெஸ் விசிட்டர் ஈஸியா தோற்கடிச்சாரு? அத உங்களால எதனாச்சும் யோசிக்க முடியுதா? அது வந்து ரெயின் ஆஃப் மில்லியன் ஃப்ளவர்ஸ். ஏன்னா அதுவா தான் இருக்கணும். ஏன்னா அதுலேருந்து அட்டாக் பண்ணோம்னா, எக்கச்சக்க வீரர்கள ஒரே அடியா தோற்கடிக்கலாம். அதத்தான் இருக்கும்னு நான் நெனைக்கிறேன். நீ சொல்றதுல பாதி ரைட்டு. ஏன்னா அவங்க ரெயின் ஆஃப் மில்லியன் ஃப்ளவர் தான் யூஸ் பண்ணாங்க. ஆனா ஹிட்டன் வெப்பன அதுல யூஸ் பண்ணல. ரெயின் ஆஃப் மில்லியன் ஃப்ளவர்ல அவங்களோட ஆராவ கம்பைன் பண்ணி யூஸ் பண்ணாங்க. என்ன ஆராவா? நீங்க சொல்றபடி பார்த்தா, அது ஹிட்டன் வெப்பன் டெக்னிக் இல்ல போலயே! அது ஆரா டெக்னிக்கா? ஆமா. ஏன்னா 2 டிரான்சென்டர் லெவல் மாஸ்டருக்கு நடக்கக்கூடிய பேட்டில் வந்து ஆராவால தான் நடந்துச்சு. ஒருத்தர் ஆராவால அட்டாக் பண்ணாருன்னா, இன்னொருத்தர் அத பிளாக் பண்ண ஆராவ தான் யூஸ் பண்ணாரு. அப்படின்னா ஆரா பாடி ஆர்மரா? ஆமா. அத வந்து சாதாரண நார்மல் ஹிட்டன் வெப்பன் டெக்னிக்கால ஊடுருவி உள்ள போ முடியாது. எனக்கு புரியுது. ஏன்னா எத்தன ஹிட்டன் வெப்பன் இருந்தாலும், அது ஆரா பாடி ஆர்மருக்கு முன்னாடி ஒண்ணுமே இல்ல. என்னதான் இருந்தாலும் ஹிட்டன் வெப்பன்ஸ இன்ஃப்யூஸ் பண்ணி ஆராமி யூஸ் பண்ணா, அது ரொம்பவே பயங்கரமா இருக்கும். அந்த மாரி யூஸ் பண்ணா, எந்த ஒரு ஆரா பாடி ஆர்மரையும் நம்மளால கட் பண்ண முடியும். டாங் கிளானோட ஹிட்டன் டெக்னிக் மாஸ்டர் ஆஃப் டிரான்சென்டர் லெவலவே எதிர்க்கிற அளவுக்கு டிசைன் பண்ணியிருக்காங்க. என்னதான் இருந்தாலும் வைல்ட் டான்ஸ் ஆஃப் ஃபின்னிங் ஸ்டார்ஸ் அதுக்கு அடுத்து அயர்ன் ஃபிராக்மெண்ட்ஸ் அது கம்பேர் பண்ணும்போது இது வேற மாரி தான் இருக்கும். ஈவன் டிரான்ஸ்ஜெண்டர் மாஸ்டருக்கு கூட இந்த மாரி லெவல்ல இருக்கிற ஆராவ மெயின்டெயின் பண்றது ரொம்பவே கஷ்டம். நீ ரொம்பவே ஆச்சரியப்படுற போலயே இந்த டெக்னிக்க பார்த்து. இவங்க என் மைண்ட ரொம்பவே ரீட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதோட ஆன்சர் ஹிடன் எனர்ஜி பிரசன்ஸ் டெக்னிக்ல இருக்கு. ஹிடன் எனர்ஜி பிரசன்ஸ் டெக்னிக் எப்படி ஒர்க் ஆகுதுன்னா, நீ ஃபர்ஸ்ட் உன்னோட இன்டர்னல் எனர்ஜிய கான்சன்ட்ரேட் பண்ணி உன்னோட வெயின்ஸ்லயும் அதோட 12 எனர்ஜி சேனல்ஸ்லயும் நீ அப்ளை பண்ணணும். அடுத்து உங்களோட சென்ட்ரல் எனர்ஜி கோர யூஸ் பண்ணி ஆற்றலோட ஓட்டத்த நிறுத்தி எனர்ஜி சேனல்ஸ சீல் பண்ணணும். இது அவங்களோட இன்டர்னல் எனர்ஜிய மறைக்க ரொம்பவே யூஸ் ஆகும். இது இன்கிரெடிபிளா இருக்கு. கண்டிப்பா இது இமிட்டேட் பண்றதுனால உன்னோட இன்டர்னல் எனர்ஜி லெவல் ரொம்பவே டவுன் ஆகும். ஆனா என்லைட்மென்ட்டையும், எக்ஸ்பீரியன்ஸையும் கடந்தவங்க இத ஈஸியா ரீப்ளேஸ் பண்ணிருவாங்க. இந்த ப்ராசஸ்வே நீ 12 டைமும் இருக்கிற 12 எனர்ஜி சேனல்ஸையும் சீல் பண்ற அளவுக்கு நீ பண்ணீன்னா, உங்களோட இன்டர்னல் எனர்ஜிய பாதுகாக்கிற கோர் எனர்ஜி எல்லாமே ஒண்ணு சேர்ந்து உங்களுக்கு ஒரு ஷீல்டு மாரி வரும். அத தான் நாங்க கூப்பிடுறோம் தி ஆரா பாடி ஆர்மர். டிராகன் ஸ்கேல். சாதா ஆரா பாடி ஆர்மர விட ரொம்பவே ஸ்ட்ராங்கானது. அதோட அது டிராகன் செதில்கள் மாரி ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்கும். அதனால தான் இந்த பேரு. என்ன டிராகன் செதில்களா? இவங்க எப்படி எல்லாருமே டிராகன் கூட கம்பேர் பண்ணி இத பேசிக்கிட்டு இருக்காங்க? இந்த எனர்ஜி சேனல்ஸ நீ சீல் பண்றத விட, உன்ன நீ பாதுகாத்துக்கிறது ரொம்பவே ஈஸி. ஆனா அந்த 12 சேனல்ஸையும் நீ ஒரே டைம்ல திறந்தீன்னா, அது உன்னால கணிக்க முடியாத அளவுக்கு 10 டைம் உன்னோட இன்டர்னல் எனர்ஜி கூடியிருக்கும். ஆனா ஒரு நிமிஷம், நம்ம உடம்புக்கு தாங்க முடியாத அளவுக்கு இன்டர்னல் எனர்ஜி இருந்தா, அது டிஸப்பியர்ல ஆகும். அப்ப ரெயின் ஆஃப் மில்லியன் ஃப்ளவர் அத ஒண்ண மட்டும் தான் 12 சேனல்ல இருந்து இன்டர்னல் எனர்ஜிய ரிலீஸ் பண்ணும்போது யூஸ் பண்ண முடியுமா? எனக்கு தெரிஞ்சு அதுக்கும் மேல இருக்கலாம். நம்ம கிட்ட இன்னியும் ஹிட்டன் எனர்ஜி பிரசன்ஸ் டெக்னிக் இருந்துச்சு. ஆனா டீமன் ஹெவன் ஆஃப் வெஸ்டிவன்ஸ் கூட சண்ட போடும்போது அத கொஞ்சம் இழந்துட்டோம். அதோட அந்த 2 எல்டருக்கும் தெரிஞ்ச விஷயங்கள்லாம் இனி நமக்கு தெரியாது. ஏன்னா அவங்க இறந்துட்டாங்க. ஆனா எனக்கு நம்பிக்கை இருக்கு. என்னைக்குனாச்சும் ஒரு நாள் நீ அத மாஸ்டர் பண்ணுவ. எப்படி இருந்தாலும் நீ என் பெருமைக்குரிய பையன். என்ன பெருமைக்குரிய பையனா? என்ன பெருமைக்குரிய பையனா? ஆமா, நீங்க பெட் பண்ணலாம். ஏன்னா உங்க பையன் எதையுமே செய்ய முடியும். நான் உங்கள தல குனிய விட மாட்டேன். நான் சீக்கிரமே அம்மாகிட்ட இருந்து அந்த ஹிட்டன் எனர்ஜி பிரசன்ஸ் டெக்னிக்க கத்துக்கணும். நான் இன்டர்னல் எனர்ஜிய சீல் பண்ண பிறகு அத குயிக்கா ரீஃபில் பண்ண என்ன வழி இருக்கு? நான் பேசாம அந்த பாய்சன குடிக்கலாமா? மத்தவங்க எல்லாருமே அத பாய்சன் தான் சொல்லுவானுங்க. எனக்கு மட்டும் தான் அது எலிக்சர். இன்டர்னல் எனர்ஜி கல்டிவேஷன மறுபடியும் ரிப்பீட் பண்ண தேவையில்ல. ஐஜியோன்ட்ட கேட்டு கொஞ்சம் பாய்சன நான் வாங்கணும். என்னது இது? என்ன பிரச்சனை? எங்களாடு உங்கள பார்க்க கெஸ்ட் வந்திருக்காங்க. அவங்க ஏதோ முக்கியமான விஷயம்னு வேற சொன்னாங்க. யோமாங் எனக்கு உன் ஹெல்ப் வேணும். நரியோ என்னாச்சு? ஏதாச்சும் பிரச்சனையா? என்னோட சிஸ்டர் இறந்துகிட்டு இருக்கா அப்படின்னு சொல்றதோட இந்த சாப்டர் இங்கேயே முடியுது.